பைனாப்பிள் கேசரி நீங்களே வீட்டில் செஞ்சு அசத்தலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்குன்னா அன்னாச்சி பழத்தை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு ரவை இன்றைக்கி நான் எடுத்துருக்கேங்க. அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் ரவைக்கு 2.25 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ வறுத்த ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வேகட்டும். ரவை வெந்ததுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணணும். 1 டம்ளர் சுகர் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நீங்கள் ஒருவேளை ஆர்டினரி கேசரி பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் சுகர் தேவைப்படும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சம் அன்னாச்சி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எசன்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இது ஃபுல் கேசரிலையுமே அது மிக்ஸ் ஆகிருக்கறனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையானாலும் நெய் ஆட் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பைனாப்பிள் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.